ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்துல நம்ம பூச்செடிகளும் காய்ச்செடிகளும் வைக்கும் போதே டெய்லி நிறைய பூக்களும் காய்களும் பறிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. அது நியாயமான ஆசை தானேங்க. அப்படி நிறைய பூக்களும் காய்களும் பறிக்கணும்னா அதுக்கு தேவையான உரங்களையும் கொடுக்கணும் இல்லையா? அந்த உரங்களை நாம வீட்டிலேயே தயாரிக்க முடியும் அப்படிங்கும் போது நமக்கு இரட்டிப்பு சந்தோஷம் தானேங்க. அப்படி ஒரு இயற்கையான வீட்டிலேயே தயாரிக்கிற ஒரு என்பிகே உரத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உரம் வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம், போலியர் ஸ்ப்ரேயாவும் கொடுக்கலாம். இப்ப நான் வந்து ஸ்ப்ரேயர்ல ஊத்தி போலியர் ஸ்ப்ரேயா அடிச்சுன்னு இருக்கேன் பாருங்க. இந்த உரம் வந்து ஒரு என்பிகேனா எல்லா சத்துக்களும் கொண்டது. இது எப்படி தயாரிக்கணும், எந்த விகிதத்துல செடிகளுக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க. இப்போ உரத்தை பத்தி பார்க்கலாம். இந்த உரத்துக்கு தேவை கற்றாழை தாங்க. இந்த வெயில் காலத்துல என் செடிகள்லாம் எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. இந்த பசுமைக்கு காரணமே இந்த கற்றாழையை உபயோகிச்சு நான் கொடுக்குற உரங்கள் தான். வெயில் காலம் வந்தாலே செடிகளுக்கெல்லாம் வாட்டம் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து காப்பாத்துறது இந்த கற்றாழை. இந்த சோத்து கத்தாழை வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும். எங்க வீட்லயும் நிறைய சோத்து கத்தாழை வளர்த்து வச்சிருக்கேன். இந்த அலோவேரா வந்து ஜெல்லும் அந்த தோலும் சேர்ந்தே எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரு நல்ல உரமா இருக்கும். அதை தவிர இது ஒரு ஃபங்கிசைட், பெஸ்டிசைட் அண்ட் இன்செக்டிசைடும் கூட. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகளும் வராம இருக்கும். இந்த கத்தாழை வந்து நம்ம தோட்டத்திலேயே வளர்த்தா நமக்கு ஈஸியா உரம் தயார் பண்ணி அடிக்கடி கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இதுல இருக்கிற சத்துக்கள் வந்து இது வந்து ரூட்டிங் ஹார்மோன் மட்டும் இல்ல, ஒரு விதை போடுறதுல இருந்து நாத்து பறிச்சு நட்டு அது வளர்ற பருவத்துல எல்லா பருவத்திலையும் வெஜிடேட்டிவ் குரோத், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் குரோத் போது பூக்கள் காய்கள்லாம் வரும். அது வரைக்கும் நமக்கு இந்த சோற்று கற்றாழை வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபர்டிலைசரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு குரோத் ஹார்மோன் ஜிபர்லின் இருக்கு. அதை தவிர சலிசிலிக் ஆசிட்னு ஒரு செடி வளர்ச்சியை தூண்டுற ஒரு காம்பவுண்டும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வெயில் காலத்துல செடிகளுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் குறைக்கிற அர்கினைன் ஒரு காம்பவுண்டும் இருக்குங்க. அதனால வெயிலுக்கு ஏத்த ஒரு உரம் தான் இன்னைக்கு தயாரிக்க போறோம். வெயில் காலத்துல செடிகள்ல வர ஸ்ட்ரெஸ் குறைச்சு வேர் வளர்ச்சி, இலைகள், தண்டுகள் வளர்ச்சிக்கு உதவும். செடி நல்ல செழிப்பா வளரும், வெயில் தாக்கமே இருக்காது, பசுமையா வளரும், இலைகள்லாம் பெரிய பெரிய இலைகளா வரும். இந்த அர்கினைன்ங்கிற காம்பவுண்ட்னாலதான் இந்த இலைகள் வந்து பெரிய பெருசா வரும். அப்ப போட்டோசிந்தசிஸும் நல்லா நடக்கும். இப்ப இந்த அலோவேரா கூடவே நான் வேற 2 பொருளும் சேர்க்க போறேன். அப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு தரமான உரமா இருக்கும். ஒண்ணு வந்து வாழைப்பழத்தோல், நிறைய பொட்டாசியம் சத்து மிகுந்தது. அயர்ன், கால்சியம், மெக்னீசியம்ன்ற எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பொட்டேட்டோ பீல், அதாவது உருளைக்கிழங்கோட தோலும் காய வச்சு வச்சிருக்கேன் நான் ரெண்டையுமே. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா இது 3யுமே நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து கத்தாழையை மட்டும்தான் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு தோலையும் வாழைப்பழ தோலையும் காய வச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சம்மர்ல வந்து உங்களுக்கு இது ஈஸியா காய வச்சுக்கலாம். எவ்வளவு கிடைச்சதோ அவ்வளவு காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர் யூஸுக்கு ஆகும். எப்ப உங்களுக்கு உரம் தேவைப்படுறதோ அப்ப 2 ஸ்பூன் போட்டு விட்டு தண்ணி ஊத்தினீங்கன்னா போதும். இப்ப சம்மர்ங்கிறதுனால நிறையவே காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொட்டேட்டோ பீல்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அப்படிங்கிற சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. பனானா பீல்லயும் நிறைய பொட்டாசியம் இருக்கு. சோ செடி வளர்ச்சிக்கு, முழுமையான வளர்ச்சிக்கு இந்த 3யும் சேர்த்து ஒரு நல்ல உரம் தயாரிச்சு கொடுத்தோம்னா இந்த சம்மர் பூரா உங்க செடிகள்லாம் அப்படியே பசுமையா நிறைய பூக்களும் காய்களும் கொடுக்கும். ஒரு பூ கூட உதிராம நிறைய பிஞ்சுகள் கொடுக்கும்.
செடி வளர்ச்சியும் போதே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வரும். தண்டுகள்லாம் இலைகள்லாம் பெரிய பரப்பளவுல இருக்கும். பிஞ்சுகள் கொட்டாது. நிறைய காய் பழங்கள்லாம் கிடைக்கும். அதுக்குதான் இந்த உரத்தை நான் இப்ப தயாரிச்சிருக்கேன். வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். இந்த அலோவேரா அலோவேராவை வந்து மிக்சியில 2 மடல் எடுத்து நல்லா அடிச்சு ஒரு நாள் ஊற வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 5 ஸ்பூன் இந்த பொட்டேட்டோ பீல், பனானா பீல் மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணின உரத்தை கலந்துக்கிறேன். இதுல 3மே சேரும் போது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்டிலைசர் ஆயிடும். ஹோல்சம் ஃபர்டிலைசர், என்பிகே ஹோம்மேட் ஆர்கானிக். நீங்க கடையில போய் கெமிக்கல் என்பிகே வாங்கி போடவே தேவையில்லை. இப்ப இத வந்து 4 மடங்கு தண்ணி இந்த பக்கெட்ல வச்சிருக்கேன் பாருங்க, அதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற குரோட்டன்ஸ், ஹவுஸ் பிளான்ஸ், அதே மாதிரி பூச்செடிகள், காய்கறி செடிகள், கொடிக்காய்கள், கீரை வகைகள், அப்புறம் பழச்செடிகள், எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். செடிகள்லாம் தழைச்சு பசுமையா வரும். கிரீன் நெட்டே போடாம கூட செடிகள்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இந்த வெயில் காலத்துல சூப்பரா வளரும். இது வந்து உங்களுடைய தொட்டி சைஸ், செடியோட என்ன சைஸ் அப்படின்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க ஊத்தி விடுங்க. 12க்கு 12 தொட்டினா நீங்க ஒரு மக்கு ஊத்தலாம். சின்ன தொட்டி அப்படின்னா 8 இன்ச்சு 10 இன்ச் பாட்டுக்கெல்லாம் ஒரு 200 ml கொடுத்தாலே போதும். நல்லா டைல்யூட் பண்ணிருக்கோம். சோ நல்ல குளிர்ச்சி தரும் ஒரு உரம் இது. வேர் வரைக்கும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இதை இப்போ செடிகளுக்கு ஊத்தி விடலாம். ரோஜா செடி, சாமந்தி கூட என்னோட சம்மர்ல கூட எனக்கு பூக்கிறது பாருங்க. அப்புறம் இது வரி கத்திரிக்காய் வளர்ந்து வருது. எலுமிச்சம்பழம், எல்லா செடிகளுக்கும் நீங்க அரை மக்கு ஊத்தி விடலாம். 200 ml சின்ன தொட்டியா இருந்தா ஊத்தலாம். வாரத்துல ஒரு முறை ஊத்துங்க. உங்க வீட்லயே அலோவேரா இருக்கிற பட்சம் அடிக்கடி தயார் பண்ணி நீங்க இந்த உரத்தை கொடுக்கலாம். வெளியில போய் எங்கேயும் போய் கேட்டுன்னு இருக்க வேண்டாம். நீங்களே வளர்த்துக்கோங்க வீட்டுல, அதுதான் பெஸ்ட். அது ஒரு தடவை வச்சீங்கன்னா நிறைய பப்ஸ் வந்து நிறைய செடிகளா உருவாயிடும். அது வந்து இன்வேசிவ். அந்த செடி ஒண்ணு வச்சாலே அப்படி படர்ந்து படர்ந்து நிறைய இந்த தொட்டி ஃபுல்லா ஆயிடும். ஆனா நம்ம மாடி தோட்டத்துக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு உரமா இது இருக்கும். ஏன்னா இதுல நான் சொன்ன மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கு. குரோத் ஹார்மோன் இருக்கிறதுனாலயே இது பெஸ்ட். அதே மாதிரி ரூட்டிங் ஹார்மோனும் கூட வேர் வளர்ச்சியை ரொம்ப நல்லா இருக்கும். வேர் வளர்ச்சி இருந்தாதான் உங்களுக்கு செடியே நல்லா வரும். அந்த வெள்ளை வேர்கள் நிறைய வந்து படர்ந்து விரிஞ்சாதான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற சத்தெல்லாம் உறிஞ்சி மேல வரைக்கும் கொடுக்கும். நிறைய தண்டுகளும் இலைகளும் வந்து நல்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்பவே உங்க செடிகள் செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்ப வந்து இத வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேயாவும் கொடுக்கலாம். இலைகளுக்கு தெளிச்சா என்ன ஆகும்னா உடனே அப்சர்வ் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இத வந்து சாயங்கால நேரத்துல கொடுங்க. ஏன்னா போலியார் ஸ்ப்ரே எப்பவுமே காலையில கொடுத்தா சூரிய வெளிச்சத்துல எல்லாமே இவாபரேட் ஆகி போயிடும். அதனால சாயங்கால நேரத்துல இந்த உரத்தை மண்ணுக்கும் கொடுத்து இலைகள்லயும் தெளிச்சு விட்டுருங்க. இதுல இருக்கிற இந்த கற்றாழையில இருக்கிற பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பூச்சிகளையும் வராம தடுக்கும். எந்த பூச்சியும் வராது. அதனால பிரிவென்டிவாவே இது நீங்க அடிச்சு விட்டுருங்க. இலைகளுக்கு தெளிச்சா உங்களுக்கு உரமும் அப்சார்ப் ஆகும், பூச்சியும் வராது. சோ பெஸ்ட் உரம்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து எல்லாத்துக்கும் இந்த ஃபைன் ஸ்ப்ரே அடிச்சு விடுறேன். எல்லா செடிகளோட இலைகள்லயும் தண்டுக பகுதியிலயும் அடிச்சு விடுங்க. இப்படி ஸ்ப்ரே பண்றதுனால உங்களுக்கு இலைகள் மேலையும் தண்டு பகுதியில் இருக்கிற பூச்சி, ஃபங்கஸ்
மற்ற பெஸ்ட் எல்லாமே, புழுக்கள் எல்லாமே போயிடும். இந்த மல்லிப்பூல இருக்கிற மொட்டுக்கள்ல வர புழுவெல்லாம் போயிடும். அதே மாதிரி நீங்க ரூட் பவுண்ட் ஆகி ஏதாவது செடியை நீங்க ரீபாட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த ரூட் வந்து நல்லா ட்ரீட்டடா இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா செடி வளரவே வராது. நிறைய பேர் கேட்டாங்க, ரூட் பவுண்ட் ஆகி நான் மாத்தி வச்சப்புறம் செடி வளர்ச்சியே இல்லை அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த வேர் வந்து சரியா உறிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான். சோ அதுக்கு வந்து இது பெஸ்ட் உரம். இதை கொடுத்து பாருங்க, உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். வாரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. நிறைய புது கிளைகளும் இலைகளும் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும், உங்களுக்கு காய்களும் கொடுக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.